அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் குரு பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே 2025லேருந்து 2026 வரைக்கும் குரு பயிற்சிக்கான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குருவினுடைய பார்வை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சதா சர்வ காலமும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அடிமனதில் ஒன்றை குறி வைத்துட்டாங்க அப்படின்னா அதை அடையாமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு மே 14 முதல் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். தன்னுடைய பார்வை அருளால் நல்ல மாற்றங்களை தரப்போறாரு. இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள், தயக்கம் எல்லாமே நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூடும். இருந்தாலும் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தால் அடியெடுத்து வைக்கிறதால உங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் வந்து போகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவான் மேஷராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறதால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்துட்டு தாங்க இருக்கும். அதே போல் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது. மறைந்திருந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும். விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். மகளுக்கு நல்ல மணமகன் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறதால சகல வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. காரிய தடைகள் விலகும். சொத்து பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுது. இதோட குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில், அதாவது 14/5/2025 முதல் 13/6/2026 வரை குரு பகவான் செல்வதால் திடீர் யோகமும், பண வரவு, வீடு மனை வாங்குதல், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி இவை எல்லாமே உண்டாகுங்க. அதே போல் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2026 வரை குரு பகவான் செல்வதால் வழக்குகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வரவுகள் கூட உங்களுக்கு இருக்கும். திடீர் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிவீங்க. திடீர் லாபங்களால் திக்கு முக்காடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து போவது, சில பணிகளை 1க்கு 2 முறை அலைந்து திரிந்து கூட முடிக்கக்கூடிய தைரியமும் திறமையும் பெற்றிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி மன நிறைவையும் தெளிவான சிந்தனையும் தருவதா அமையும். நீங்கள் திருவொற்றியூர் வடிவாம்பாள் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வியாழன்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு உணவு, உடை இவையெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்வை பதியக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. எனவே எப்போதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவினுடைய பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் திருமணஸ்தானம், பாக்யஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 3 ராசிகளையும் பார்க்கிறாரு. மேலும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயமும் யோகமும் ஏற்படலாங்க. தந்தை மற்றும் தந்தை போன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி அல்லது வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேஷராசிக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார உச்சநிலையை அடையும். அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழிலில் இருந்து வந்த பண வரவு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பொருளாதார ரீதியான பயம் மற்றும் பதற்றம் நீங்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அமோகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. நீங்கள் எந்த ஒரு அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து வருமானம் உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சியால் நேரடியான மாற்றம் அல்லது பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பல கிரகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமாக சஞ்சரிக்கும். ஆனால் 2025 குரு பயிற்சியில் குரு பகவான் அதிசாரமாக தனது ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு போகிறாரு. இந்த அதிசார குரு பயிற்சி காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம், வேலையில் எதிர்பார்த்த மிகப்பெரிய வாய்ப்பு அல்லது புதிய வேலை வாய்ப்பு, தன லாபம் உள்ளிட்டவை ஏற்படலாம். அதே நேரத்தில் வீண் விரயங்களும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் ரொம்பவே முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் இப்போ நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து விடுவது தான் இப்போதைக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தனி செலவு வைக்கலாம். அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனே பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்கு 2025 குரு பயிற்சி பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதால குறிப்பாக வேலை மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு, வருமானம் அபரிவிதமானதாக இருக்கும். இதனால் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை தவிர்க்க உதவும். ஆண்டு முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. குரு பயிற்சி காலத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது அன்று விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் இதை செய்து வரலாங்க. கண்டிப்பாக இதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் இப்போ என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டமான நாள் வியாழன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான். இது மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமைகிறது என்று சொல்லலாங்க. சரி, இதோடு மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்களுடைய 7ஆம் இடமான நட்பு ராசியின் மீது படுகிறது. இதனால் நண்பர்கள், கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து இணக்கமாக பழகிறது ரொம்பவே நல்லதாக அமையும். கணவன் மனைவிக்கு இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் விலகும். சுயதொழில் செய்ய வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. திருமணம், மகப்பேறு போன்ற சுப காரியங்களை இல்லத்தில் நடத்துவீங்க. உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்போடு இருப்பீங்க. உங்களுடைய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீது படியக்கூடிய குரு பகவானின் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வரும். அவற்றில் இருந்து நிரந்தர வாய்ப்பு வருமானங்கள் வரத் தொடங்கும். நல்ல செய்திகளை, நல்ல செயல்களை நீங்கள் அதனால் ரொம்ப சிறப்பாகவே இந்த வருமானத்தை கொண்டு செய்வீங்க. வருமானத்தை கொண்டு சில தான தர்மங்களும் செய்வதற்காக ஆசைப்படுவீங்க. குழந்தைகளால் அதிகமான சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீது படியும் குரு பகவானின் பார்வையால் உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய மாற்றங்களை இல்லத்திலும் தொழிலிலும் செய்வீங்க. இதனால் புதிய வழிகளில் வருமானத்தை பெற முயற்சி செய்வீங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். விரும்பிய பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மனதில் புதிய தெளிவு பிறக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலக பயிற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு சுக சௌகரியங்களை பாராமல் கடினமாக உழைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டியாளர்களுடைய முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டு அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய திறமையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.